குழலோடும் யாழோடும் இனிதான தமிழோடும் தேவாதி தேவனை புகழ்ந்தேத்துவோம். குழலோடும் யாழோடும் இனிதான தமிழோடும் தேவாதி தேவனை புகழ்ந்தேத்துவோம். திரியேக தேவனுக்கு புகழாரங்கள், புவியாளும் வேந்தனுக்கு பொது பாடல்கள். திரியேக தேவனுக்கு புகழாரங்கள், புவியாளும் வேந்தனுக்கு பொது பாடல்கள். குழலோடும் யாழோடும் இனிதான தமிழோடும் தேவாதி தேவனை புகழ்ந்தேத்துவோம். ஆண்டவரே நல்ல மேய்ப்பனாம், நாம் எல்லாம் அவரது ஆடுகளாம். ஆண்டவரே நல்ல மேய்ப்பனாம், நாம் எல்லாம் அவரது ஆடுகளாம். குழலோடும் யாழோடும் இனிதான தமிழோடும் தேவாதி தேவனை புகழ்ந்தேத்துவோம். ஸ்ரீமத் பகவத்கீதை ஸ்லோகம் 19 அத்தியாயம் 18. ஞானம் கர்ம ச கர்த்த ச த்ரிதைவ குணபேததः ப்ரோச்யதே குணசங்க்யானே யதா வஸ்ருணுதான்யபி. கிருஷ்ணர் கூறுவது என்னவென்றால், ஜட இயற்கையின் 3 வேறுபட்ட குணங்களுக்கு ஏற்ப அறிவு, செயல், செய்பவன் ஆகியவற்றிலும் 3 வகை உண்டு. தற்போது அவற்றை என்னிடமிருந்து கேட்பாயாக என்று பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் கூறுகிறார். இது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் உபதேசம். திருக்குரானிலிருந்து வாசகம். நம்பிக்கையாளர்களே, நீங்கள் அல்லாவுக்கு பயந்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு மனிதனும் நாளைய தினத்திற்காகத்தான் எதை தயார்படுத்தி வைக்கிறான் என்பதை கவனித்து கொள்ளட்டும். நீங்கள் அல்லாவுக்கு பயந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் நீங்கள் செய்பவற்றை நன்கறிந்தவனாவான். அல்லாவை நிராகரித்து அவரை முற்றிலும் மறந்துவிட்டவர்களைப் போல் நீங்களும் ஆகிவிட வேண்டாம். ஏனென்றால் அவர் தம்மையே மறக்கும்படி செய்துவிட்டான். இவர்கள்தான் பெரும் பாவிகள் ஆவார். இது நபிகள் வழி அல்லாவின் உபதேசம். திருப்பாடல் 34. ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன், அவரது புகழ் எப்பொழுதும் என் நாவில் ஒலிக்கும். நான் ஆண்டவரை பற்றி பெருமையாக பேசுவேன், எளியோர் இதை கேட்டு அக்களிப்பர். என்னுடன் ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள், அவரது பெயரை ஒருமிக்க மேன்மைப்படுத்துங்கள். துணை வேண்டி நான் ஆண்டவரை மன்றாடினேன், அவர் எனக்கு மறுமொழி பகர்ந்தார். எல்லா வகையான அச்சத்தினின்றும் அவர் என்னை விடுவித்தார். ஆமேன். வணக்கம். இன்றைய திருக்குறள். மக்கள் மெய் தீண்டல் உடற்கின்பம், மற்றவர் சொற்கேட்டல் இன்பம் செவிக்கு. பொருள்: குழந்தைகளின் உடம்பை தொடுதல் பெற்றோரது உடலுக்கு இன்பம், அவர்களது மழலை சொல் கேட்டல் செவிக்கு இன்பம். மீண்டும் குறள்: மக்கள் மெய் தீண்டல் உடற்கின்பம், மற்றவர் சொற்கேட்டல் இன்பம் செவிக்கு. நன்றி. வணக்கம். இன்றைய பொதறிவு. சௌ நடனத்திற்காக 2018ஆம் ஆண்டு சங்கீத நாடக அகாடமி விருதை வென்ற இந்திய நடன கலைஞர் தபன்குமார் பட்நாயக். தரங்காமில் என்னும் நாட்டுப்புற நடனம் எந்த மாநிலத்துடன் தொடர்புடையது? கோவா. நன்றி. Good morning. Today's headlines. Former President Donald Trump calls for universal coverage of IVF treatment.
Pakistan invites PM Narendra Modi attend SCO meeting in Islamabad in October. Applied Material Science packed with TN government to set up Center of Excellence in Chennai. Sports news, US Open, Daniel beats Fabian Marozsan to reach third round. Paris Paralympics, archer Sheetal Devi shoots an incredible 703, just one shot of new world record. Thought for the day, every day is a new beginning. Take a deep breath, smile and start again. Thank you. Have a fabulous Friday. இறைவா, உண்மையின் ஒளியே, அறிவின் ஊற்றே, ஞானத்தின் சிகரமே, உம்மலரடி போற்றுகின்றோம். நாங்கள் இன்று கற்க இருக்கும் கலைகளை விருப்பத்துடனும் ஆர்வத்துடனும் தெளிவாக கற்கவும் நினைவில் கொள்ளவும், கற்கும் கலைகளை மனித மாண்பை உயர்த்த பயன்படுத்தவும், அறிவையும் ஒழுக்கத்தையும் இரு கண்ணென போற்றவும் எமக்கு தேவையான ஆற்றலையும் வலிமையும் தந்தருள வேண்டுகிறோம். கலை வழி மனிதம் வளர்த்திடவே கனிந்ததுதான் கலை காவிரியே, கலைகளில் புதையல்கள் கண்டிடவே கடமைகள் புனிதமாய் புரிகிறதே. வரதமும் இசையும் இரு கண்கள், பணியும் தொண்டும் இதன் பண்கள், வேதம் கடந்து கலைகளிங்கே புது வேதம் படைக்குது புவியினிலே. கலை காவிரி சிறக்கிறதே, புது காவியம் படைக்கிறதே, காவியம் படைக்கிறதே, புது காவியம் படைக்கிறதே. இயற்கையில் உறைந்திடும் இறையவனே, உந்தன் எழில் மலர் பாதம் வணங்குகின்றோம். இயற்கையில் உறைந்திடும் இறையவனே, உந்தன் எழில் மலர் பாதம் வணங்குகின்றோம். இசையும் நடனமும் உன்னன்பு கோடைகளாய் இகமதில் எமக்கு அளித்தவனே. இசையும் நடனமும் உன்னன்பு கோடைகளாய் இகமதில் எமக்கு அளித்தவனே. இயற்கையில் உறைந்திடும் இறையவனே, உந்தன் எழில் மலர் பாதம் வணங்குகின்றோம். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அனைவருக்கும் இனிய நற்காலை வணக்கம். கல்லூரிகளுக்கு இடையிலான நுண்கலை போட்டி விழா மீண்டும் கலைக்காவிரியில் மையம் கொண்டிருக்கிறது. இளையோருக்கான ஒரு மிக பிரம்மாண்டமான கலை திருவிழா
தொடர்ந்து 18வது ஆண்டாக கலை பண்பாட்டுத்துறையினுடைய ஒரு மிக முதன்மையான நிகழ்வாக கலைக்காவிரியில் நடந்தேறி கொண்டிருக்கிறது. இந்த அருமையான காலை பொழுதில் உங்களை எல்லாம் வரவேற்கும் முகத்தான் பெருமையோடு நான் நின்று கொண்டிருக்கின்றேன். முதற்கண் இந்த அரிய நல் வாய்ப்பை வழங்கிய எங்கள் செயல்மிகு செயலர் தந்தை அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து என்னுடைய வரவேற்புரையை தொடங்குகின்றேன். இந்த 18வது ஆண்டாக இந்த நிகழ்வு மிகச்சிறப்பாக நடந்தேறி கொண்டிருக்கிறது. கல்லூரிகளுக்கு இடையிலான நுண்கலை போட்டி இந்த நிகழ்வை மிக திறம்பட ஒருங்கிணைத்து கொண்டிருக்கிறார். உங்களுக்கெல்லாம் தெரியும், நடுநாயகமாக வீற்றிருக்கக்கூடியவர். அவர் மிசிசிப்பி, மிசௌரி நதிகளிலெல்லாம் நீராடி மகிழ்ந்தவர். இன்றைக்கு பொன்னி நதி கரையில் வந்து ஒரு நல்ல கலைக்காவிரிக்கு கிடைத்த அருளானந்தராக, எங்களுக்கு கிடைத்த ஒரு ஆற்றல் மிக்க செயல் வல்லாராக இந்த கல்லூரியை திறம்பட செயலாற்றி கொண்டிருக்கிறார். எங்கள் வணக்கத்திற்குரிய செயலர் தந்தை அவர்களை பலத்த கரவொலியோடு இந்த நிகழ்விற்கு வருக வருக என்று பெருமையோடு நாங்கள் வரவேற்கின்றோம். வலது கையாக இருக்கக்கூடியவர் தமிழிசையினுடைய அடையாளம். சீர்காழி மூவரை நாங்கள் பார்த்ததில்லை, ஏன் இன்றைக்கு இருக்கின்ற தலைமுறைகளை கூட நாங்கள் பார்த்ததில்லை. ஆனால் சீர்காழியினுடைய மூவர் அந்த அடையாளமாக இருக்கக்கூடியவர் தான். சீர்காழி மண்ணிலிருந்தே இந்த கலைக்காவிரிக்கு வருகை தந்து ஏறத்தாழ 35 ஆண்டு காலத்திற்கு மேலாக ஒரு மிகப்பெரிய தமிழிசை தொண்டாற்றி கொண்டிருக்கிறார். எங்கள் இசைமிகு முதல்வர் ஐயா அவர்களை பலத்த கரவொலியோடு வருக வருக என்று பெருமையோடு நாங்கள் வரவேற்கின்றோம். இந்த நிகழ்விற்கு யாரை சிறப்பு விருந்தினராக அழைக்கலாம் என்று தந்தை பேசிக் கொண்டிருந்த பொழுது ஒரு மிகச்சிறப்பான ஒரு ஆளுமையை நாம் அழைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். உடனடியாக நான் சொன்னது, ஹலோ எஃப்எம்லேருந்து அண்ணன் சகாவை அழைக்கலாம் ஃபாதர் என்று சொன்னேன். ஆனால் அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நீங்கள் வந்து சேர வேண்டும், நீங்கள் வந்து தலைமையேற்க வேண்டும் என்று கேட்ட அடுத்த சொல்லே உடனடியாக நான் வருகிறேன்ப்பா, எந்த தேதி என்று கேட்டார்கள். அந்த அளவுக்கு கலைக்காவிரியின் மீது தீராத அன்பு கொண்ட, கலைக்காவிரியினுடைய இதே துடிப்பாக இருக்கக்கூடிய இளைஞர்களின் நெஞ்சிலே வீற்றிருக்கக்கூடியவர் மட்டுமல்ல, திருச்சியினுடைய முகம், தமிழ்நாட்டினுடைய முகம், ஒட்டுமொத்த இந்திய வானொலியினுடைய முகமாக இருக்கக்கூடிய ஆளுமை, திருச்சியினுடைய ஆளுமையாக இருக்கக்கூடியவர் தான் நம்முடைய வணக்கத்திற்குரிய சிறப்பு விருந்தினர் சகா அவர்கள். பலத்த கரவொலியோடு அவர்களை கலைக்காவிரி குடும்பம் பெருமையோடு வருக வருக என்று வரவேற்கின்றோம். இந்த அருமையான நிகழ்வில் இதை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கின்ற மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய நட்சத்திரங்களாக இருக்கக்கூடிய ஒருங்கிணைப்பாளர்கள் பலத்த கரவொலி எழுப்புங்க. இந்த பக்கம் பாருங்க, பேராசிரியை லக்ஷ்மி, பேராசிரியர் கோவிந்தன், பேராசிரியர் ஆக்னஸ் சர்மிலி அவர்கள், அன்பு தம்பிமார்கள், நம்முடைய பேராசிரியர் ஃப்ளூட்டு எங்கே இருக்கிறார், குழலிசை, ஆமாம் குழலிசை பேராசிரியர் பிரகாஷ், குரலிசையுடைய நாயகன், அண்மையில் அயர்லாந்துக்கு சென்ற 2 நம்பிக்கை நட்சத்திரங்கள் பாபு, பலத்த கரவொலி எழுப்புங்க, ராஜேஷ் பாபு, தம்பி குழலிசை பிரகாஷ் அவர்களெல்லாம் இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒருங்கிணைப்பாளர்களை மாணவ செல்வங்கள், குறிப்பாக அந்த 13 பேர் கொண்ட குழு நல்ல பலத்த கரவொலி கொடுங்க. மீண்டும் உங்களை அத்தனை பேரையும் வருக வருக என்று கிளாசிக் ஃபெஸ்ட் குழுவின் சார்பாக வரவேற்று இடம் சார்கிறேன். நன்றி, வணக்கம். சான்றோர் பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். 1977 மோன்சிங்கோர் SM ஜார்ஜ் அடிகளால் துவக்கப்பட்ட இந்நிறுவனம் 1996 கல்லூரியாக உருவெடுத்தது. கல்லூரி தொடங்கப்பட்டு 10ஆம் ஆண்டின் நிறைவாக உருவானதே இந்த செவ்வியல் கலை போட்டிகளாகும். அன்றைய நாளின் செயலராக பணியாற்றிய அருட்திரு ஏ சூசை அலங்காரம் அடிகளார் அவர்களாலும், அன்றைய நாளில் முதல்வராக பணியாற்றிய முனைவர் மார்கரெட் பாஸ்டின் அவர்களும் இக்கலை போட்டிகளுக்கு வித்திட்டனர். ஏறக்குறைய 16 ஆண்டுகள், 2 ஆண்டுகள் கொரோனாவால் நிகழ்த்த இயலவில்லை என்றாலும் ஏறக்குறைய 16 ஆண்டுகள் தொடர்ந்து இறை ஆசியுடன் இந்நிகழ்வானது நடைபெற்று வருகிறது என்பது மிக்க மகிழ்ச்சியான ஒரு செய்தியாகும். எம் கல்லூரி மாணவர்கள் குறிப்பாக இசையையும் நாட்டியத்தையும் முதன்மை பாடமாக கொண்டு பயின்று வருகின்றனர். பிற துறை மாணவர்களுக்கு எம் கல்லூரியின் அரங்கமானது ஒரு சவால் நிறைந்த, அவர்களின் கலை ஆர்வத்தையும் கலைத்திறனையும் வெளிப்படுத்தும், வெளி உலகுக்கு அறிமுகப்படுத்தும் நோக்கில் உருவாக்கப்பட்டதே இந்த கலை போட்டியாகும். ஒவ்வொரு ஆண்டும் இந்த கலை போட்டியின் அறிமுகம் என்பது, அந்த அறிமுகம் என்ற சொல் புதிய புதிய ஒரு பிறப்பை உணர்த்துகிறது. ஒவ்வொரு ஆண்டும் கல்லூரி இந்த கலை போட்டிகள் அறிமுகம் என்பதன் மூலமாக
இந்த போட்டிகளானது ஒவ்வொரு ஆண்டும் புதிதாக பிறக்கிறது என்றால் அது மிகையாகாது. ஒவ்வொரு ஆண்டும் நாங்கள் ஒரு கருத்தை மையமாக கொண்டு இந்த கலை போட்டிகளை நடத்தி வருகின்றோம். கலை வழியே மனிதத்தை பதிய வைப்பதே, மனிதத்தை மலர வைப்பதே இந்த கலை போட்டிகளின் நோக்கமும் அதுவே எங்களது தாரக மந்திரமும் ஆகும். வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நம்முடைய கல்லூரியில் திரு டைரி சகா அவர்கள் இன்று காலை சிறப்பு விருந்தினராக வந்திருப்பது நம் எல்லோருக்கும் மிகுந்த மகிழ்ச்சியை தருகின்றது. இவருடைய குரலை வானொலியில் பலமுறை நான் கேட்டிருக்கிறேன். டிரைவிங் செய்யும்போது எஃப்எம் அதில் அவர் குரல் வரும்போதெல்லாம் ஒரு தெளிவான வாக்கியங்கள் இருக்கும். அவர் சொல்லுகின்ற குட்டி குட்டி கதைகள், நிகழ்ச்சிகள், அவரோடு வேறு யாரெல்லாம் பகிர்ந்து கொண்டவை, அதெல்லாம் கேட்க மிகுந்த ஒரு உற்சாகமாக இருந்தது. நான் யுஎஸ் போவதற்கு முன்பாகவே அவருடைய குரல் எனக்கு நன்றாக அறிமுகம். இன்று அவரை இந்த விழாவுக்கு சிறப்பு விருந்தினராக நாம் அழைத்திருப்பது குறித்து நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஏற்கனவே வரவேற்பை சொல்லிவிட்டார்கள். இருந்தாலும் செயலர் என்ற முறையிலே நம்முடைய முதல்வர் அவர்கள் சார்பாகவும், ஆசிரியர் பெருமக்கள் சார்பாகவும், மாணவ செல்வங்கள் சார்பாகவும், பல்வேறு கல்லூரிகளிலிருந்து இன்றைய போட்டிகளுக்கு வந்திருக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் உங்கள் அனைவரின் சார்பாக அவரை அன்போடு வரவேற்கின்றேன். ஏற்கனவே நம்முடைய குரலிசை துறையிலிருந்து டாக்டர் லக்ஷ்மி அவர்கள் இந்த போட்டியினுடைய நோக்கத்தை சொல்லிவிட்டார்கள். இருந்தாலும் இதை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல விரும்புவது, கல்லூரிகளுக்கிடையே இருக்கக்கூடிய கலைஞர்களை கண்டுபிடிக்கிற ஒரு போட்டி தான் இந்த போட்டி. உங்களுடைய போட்டி மனப்பான்மையை உருவாக்குவது நோக்கமல்ல, மாறாக கலைக்காவிரியில் மட்டுமல்ல, கலைக்காவிரியை கடந்து வெளியிலே இருக்கக்கூடிய மற்ற கல்லூரிகளிலே நுண்கலை கலைஞர்கள் இருக்கிறார்கள் என்பதை கண்டுபிடித்து உலகிற்கு அறிமுகம் செய்கின்ற ஒரு நிகழ்ச்சி தான் இந்த நிகழ்ச்சி. எனவே இந்த விழாவிலே நீங்கள் இந்த போட்டியிலே பங்கெடுக்க வந்திருக்கிறீர்கள். உங்களை அன்போடு வரவேற்கின்றோம். வெற்றி தோல்வி இதையெல்லாம் கடந்து உங்களுடைய திறமைகளை நீங்கள் வெளிப்படுத்துங்கள். வெற்றி வந்தாலும் அதை கொண்டாடுவோம், தோல்வி வந்தாலும் அதை ஒரு படிக்கல்லாக எடுத்துக்கொண்டு அதன் வழியாக அடுத்த வெற்றியை நோக்கி பயணிக்கவும் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த ஏற்பாட்டை செய்த நம்முடைய குழுவினருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். எல்லாம் உள்ள இறைவனின் அருளால் இந்த நிகழ்ச்சிகள் சிறப்பாக நடைபெற வாழ்த்தி இடம் அமர்கின்றேன். காட் பிளஸ் யூ. மேடையில் வீட்டிற்கும் அத்தனை ஆளுமைகளுக்கும் சகாவோட வணக்கங்கள். குறிப்பாக செயலர் தந்தை அவர்களும் முதல்வர் அவர்களும் மற்ற பிற ஆளுமைகளுக்கும் முதற்கண் வணக்கம். இங்கே அமர்ந்திருக்கும் தோழிகளுக்கும் அத்திப்பூத்தார் போல் இருக்கும் என்னுடைய மாணவ செல்வங்களுக்கும் சந்தோஷமாக இருக்குது. இந்த நிகழ்வு இன்று காலை கடந்த சில நாட்களாக நிறைய மன அழுத்தத்திற்கான ஒரு செயல்கள் நடக்கும். அது எல்லா மனிதர்களுக்கும் ஏற்புடையது தான். ஆனால் அது எல்லாத்தையும் எது செய்யும் அப்படின்னா கலை ஈடு செய்யும் அப்படிம்பாங்க. இங்கே வந்ததுலேருந்தே அதை நான் உணர முடியுது. சொல்லுவாங்கல்ல, ஒரு கோவிலுக்கு போகிற மாதிரி, அது எந்த கோவிலாக இருக்கட்டும். இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ப்ரேயர் மெத்தட் இருக்குல்ல, இது எல்லா கல்லூரிகளும் பின்பற்ற வேண்டும் என்று நான் ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா அத்தனை அழகாக இருந்துச்சு. ஒரு இந்திய வரைபடத்தை, இந்திய சமுதாயத்தை சாறு பிழிஞ்சு ஒரு சொட்டு விட்டால் எப்படி இருக்குமோ அப்படி தான் இருந்துச்சு இந்த இடம். அவ்வளோ வைப், அது கிடைக்காது எல்லா இடத்துலையுமே. அதே மாதிரி இங்கே பெர்ஃபார்ம் பண்ண அந்த தோழிகள், அவங்களுக்கு ஒரு சிறப்பான கைத்தல் கொடுத்துடலாம். அந்த பரதம் ஆடின என்ன ஒரு பர்ஃபெக்ஷன். தந்தையோட பாட்டு, தந்தை அவர்களோட பாட்டாம். மேற்கொண்டு அவருக்கும் ஒரு பெரிய கரவொலி செஞ்சுருங்க. இல்லை, அந்த 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 குழந்தைகள் ஆடுறப்ப இருக்கிற அந்த பிளேஸ்மெண்ட்ஸாக இருக்கட்டும், ஒத்திசையாக இருக்க அவங்களோட எண்ண அலைகளாக இருக்கட்டும், ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுவும் அந்த பேக்ட்ராப்பில்
அந்த கருப்பு துணியை பார்க்குறப்ப ஏதோ வானத்தில் பறவைகள்லாம் பறக்கிற மாதிரியே இருந்துச்சு எனக்கு. அங்கே உட்காந்து கீழே உட்காந்து பார்க்குறப்ப அந்த எலிவேஷனில் அந்த ஒரு விஷனில் அப்படி இருந்துச்சு. சந்தோஷம். இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கும் அத்தனை ஆசிரியர் பெருமக்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். சமீபத்தில் என்னுடைய இன்ஸ்டா பக்கத்தில் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். எல்லா காதலுக்குள்ளேயும் சந்தோஷம் இருக்குமான்னு தெரியல எனக்கு. எல்லாரும் காதலிக்கிறோம், சந்தோஷம் இருக்குமான்னு தெரியல எல்லா காதலுக்குள்ளும். ஆனால் எல்லா சந்தோஷத்துக்குள்ளும் காதல் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் நான் ஒரு வார்த்தை. அதுதான் இந்த கலையோடு ஒப்பிட்டு நான் பேசணும்னு ஆசைப்பட்றேன். எல்லா கலைகளுக்குள்ளும் சந்தோஷம் இருக்குமா? ஏன்னா கலையை ரொம்ப வீரியமாக செய்கிறவங்களும் இருக்காங்க, ஒரு ஓலமாக செய்கிற கலைகள்லாம் இருக்குது. அதனால் எல்லா கலைகளுக்குள்ளும் சந்தோஷம் இருக்குமான்னு தெரியல. ஆனால் எல்லா சந்தோஷத்துக்குள்ளும் கலைகள் அவ்வளோ நீடித்து இருக்கும். நீங்கள் புவியியலாக நம்மளோட கல்லூரியை பாருங்களேன். அந்த விஷன் ஆஃப் அ மேன், ஜார்ஜ் சார் தான் நான் பாராட்டணும். அது அமைஞ்சுதான்னு தெரில. புவியியலாக பாருங்களேன். இங்கே பக்கத்தில் மரண ஓலம் ஹாஸ்பிட்டல் இருக்குது, எய்த்தாப்பில் பஞ்சாயத்து கண்டோன்மெண்ட் போலீஸ் ஸ்டேஷனு. இந்த சைடு கொஞ்சம் ரோடு மாறினா சொத்து தகராறுலேருந்து பிரச்சனையிலேருந்து தீர்த்து வைக்கிற கோர்ட் ஒரு பக்கம் இருக்குது. நமக்கு பின்னாடி அப்படியே பார்த்தீங்கன்னா கண்டோன்மெண்ட்டு, ஆர்மி, துப்பாக்கி, எப்போ என்ன ஆகுங்கிற மாதிரியான பயிற்சி. நீங்கள் சுற்றிலும் பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டில் வரும், பூகம்ப வேளையிலும் வான் கோழி கலவி கொள்ளும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டில் வரும். எவ்வளோதான் பூகம்பம் நடந்தாலும் வான் கோழி இது சந்தோஷமாக இருக்குங்கிற மாதிரி சுற்றி என்ன நடந்தாலும் எல்லாத்துக்குமான மூல ஆதாரமாக இந்த கலை திகழும் அப்படிங்கிறது ஜாகிரபிக்கலாகவே, புவியியலாகவே அது அமைஞ்சிருக்கு. இது யாரும் திட்டமிட முடியாது. அதுக்குன்னு அதெல்லாம் அதிபயங்கரமானதான், நல்ல தேவை தான். ஒரு காவல்துறை தேவை, நீதிமன்றங்கள் தேவை, ஹாஸ்பிட்டல் தேவை, இராணுவம் தேவை, எல்லாம் தேவை தான். ஆனால் அதீத தேவை எது? இன்றைய அவசரமான காலகட்டத்தில் அதீத தேவை. நான் நடராஜன் சார்கிட்ட கேட்டேன், அட்மிஷன்ஸ்லாம் எப்படி சார் இருக்குன்னு. ரொம்ப பூரிப்பாக சொன்னார் ஒரு வார்த்தை, நிறைய இருக்குது சார், நிறைய படித்தவர்கள் வராங்க, இருக்க வளர்ந்து கொண்டு இருக்குது அப்படின்னாங்க. அதுதான் வேணும் இங்கே. ஏன்னா வெற்றியை தேடி ஓடுறோமான்னு தெரில. இங்கே வந்திருக்க எவ்வளோ பேர் வெற்றியாளராக திரும்புவீங்கன்னு தெரில. நிம்மதியை தேடி ஓட வேண்டிய காலகட்டாயம் வந்துருச்சு. இப்போ சந்தோஷத்தை தேடி ஓட வேண்டிய காலகட்டாயம் வந்துருச்சு. நமக்குள்ளேயே ஊற்றெடுக்கின்ற அந்த பல பிரவாக அருவிங்கிறது கடலை போய் சேர்ற மாதிரி வாழ்க்கையில் வாழ்ந்தோம், கூட இருக்கவங்களுக்கு 2 பேத்துக்கு நல்லது செஞ்சோம், மரித்து போனோம் அப்படின்னு அந்த 40-50 வருஷ வாழ்க்கையை அப்படியே நகர்த்தாமல் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் என்ன புதுசாக கற்றுக்குறோம் அப்படிங்கிறதுக்கான ஆயத்தம் தான். நான் ரேடியோவில் கிட்டத்தட்ட இங்கே ரேடியோ கேட்காத சில தோழிகள் இருக்கலாம், அன்பர்கள் இருக்கலாம், இரவு நேரத்தில் 9 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் டைரி அப்படிங்கிற நிகழ்ச்சி காற்றலைகளில் ஹலோ FM 106.4 பேசிகிட்டு இருக்கேன். பல பேரோட உணர்வுகள் சார்ந்து பேசுகிறேன். பல பேர் என்கிட்ட சொல்கிற வடிவம் இருக்குல்ல, அது கடிதம் மூலமாகவோ மின்னஞ்சல் மூலமாகவோ அவங்களோட வாழ்க்கையை சொல்கிறப்ப அதை கொஞ்சம் ராவாக இருக்கும், உப்பு புளி மிளகாலாம் போட்டு நமக்கே உரியான சமையலாக சொல்கிற அந்த வண்ணம் இருக்கும். அதை கேட்குறப்ப அவங்க மட்டும்தான் கேட்குறாங்கன்னு இல்லை. தம்பி ஒரு அழகாக ஒரு குரலோட ஆரம்பிச்சாப்புல. நான் என்னோடய ஆர்ஜேஸ்டையும் சொல்கிறது அதுதான், வந்திருக்க புது முகங்கள்கிட்டையும் சொல்கிறது அதான் சொல்லுவேன். கேட்டார் பிணிக்கும் தகையவாய் கேளாரும் வேட்ப மொழிவதாம் சொல் அப்படிம்பாங்க. கேட்குறவங்க மட்டும் இன்புற்று வாழ்வதில்லை, கேட்காதவர்களையும் தூண்டும் விதமாக உன்னோட சொற்கள் விதைகள் மாதிரி விழணும். நான் பேசுகிற இப்போ 100 வார்த்தையில் ஏதாவது 2 வார்த்தை அவங்களோட மனசை தச்சுதுன்னா, உள்ளே போச்சுன்னா, காதுகளுக்குள்ளே நடுவில் இருக்க அந்த மூளைக்கு செலுத்தினா, ஏதாவது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தினா இன்றைய பொழுது நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ கேட்டார் பிணிக்கும் தகையவாய் கேளாரும் வேட்ப மொழிவதாம் சொல்லனோட சொல் அந்த மாதிரி இருக்கணும். அனுமதி இல்லாமல் நம்மளை உள்ளே விடுறாங்க. ஒரு பொண்ணு ஹெட்ஃபோன்ஸ் போட்டு கேட்குறாங்க, பையன் ஹெட்ஃபோன்ஸ் கேட்டு கேட்குறாங்கன்னா அனுமதி இல்லாமல் நம்மளை விடுறாங்க உள்ளே. நம்மளோட குரலை அவங்க காரில் பயணிக்கிறப்ப, டீ கடையில் கேட்குறப்ப, நிறுவனங்களில் கேட்குறப்ப, யாருவேன் அப்படின்னு விடுறாங்கல்ல உள்ள. அந்த டைமை உங்களுக்கானதாகவும் அவங்களுக்கானதாகவும் பகிர்ந்துக்கங்கன்னு சொல்லுவேன். வெட்டி பேச்சுக்கள் இங்கே நியூஸ்லாம் வாசித்தாங்க, உங்களுக்கு தெரியும். வந்தோம், அது ஒரு ரேடியோ மாதிரியே இருந்துச்சு எனக்கு கேட்குறதுக்கு. எடுத்தோடனே ஒரு ஆத்திசூடி மாதிரி ஒரு ஆன்மீக நிகழ்ச்சி மாதிரி நிறைய ஆன்மீகம், நிறைய மதம் சார்ந்து நடந்து அடுத்து நியூஸ் வாசித்தாங்க. வித்தியாசமாக இருந்துச்சு எனக்கு. இந்த வாழ்க்கை ரொம்ப சுவாரஸ்யமானது நண்பர்களே. ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நிமிஷமும் நிறைய சுவாரஸ்யத்தை கொண்டு வந்து கொடுக்கும். ஒவ்வொரு திருப்பங்கள்லையும் எப்படி நிறைய சுவாரஸ்யம் இருக்குமோ அந்த மாதிரி தான். நான் அடிக்கடி கவனிப்பேன் ரோட்டில் வரப்போ, ஜிஹெச் இருக்குது, அங்கே ப்ராக்டிஸ் பண்ணுற அல்லது மெடிக்கல் காலேஜில் படிக்கிறவங்களாம் அந்த ஓவர் கோட்டோட போவாங்க, பார்த்துருக்கலாம். இன்ஜினியரிங் படிக்கிறவங்க மினி டிராஃப்டரோட போவாங்க. அது ஒரு கெத்துன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஓவர் கோட் போட்டு போகிறது, அந்த மினி டிராஃப்டர் எடுத்துகிட்டு போனது. ஆனால் நம்ம பிள்ளைகள் அந்த பரதநாட்டிய ட்ரெஸ்ஸோட நடந்து வருவாங்க பாருங்கள், அடாடாடாடாடா.
அவங்களெல்லாம் பார்த்து சொல்கிற மாதிரி இருக்கும், எங்கே சுற்றினாலும் இங்கே தான் வந்தாகணுங்கிற மாதிரி. சந்தோஷத்தை தேடி இந்த கலைகளுக்குள்ளே தான் நீங்கள் வந்தாகணும்னு. அது யார் ஆரம்பிச்சிங்கன்னு தெரில. உங்கள் மூதாதையர் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பித்தாங்க. அந்த ட்ரெஸ்ஸோடு நடந்து வர்றது இருக்குல்ல, அவ்வளோ சிலிர்ப்பு, அவ்வளோ வியப்பு, அவ்வளோ சந்தோஷம். அதுவும் தனியாக வர்றது கூட பயங்கர கஷ்டம், கூட்டமாக 2-3 பேர் சேர்ந்து வர்றதுங்கிறது. ஏன்னா இந்த சாலை அப்படிங்கிறது வெறுமனை கடப்பது மட்டுமல்ல, எவ்வளோ பேரை பார்க்குறோம், நம்ம எவ்வளோ மனிதர்களை பார்க்குறோம், எத்தனை விலங்கினங்களை பார்க்குறோம் சாலையில், என்ன கற்றுக்குறோம் அங்கே அப்படிங்கிறது இருக்குல்ல. சமீபத்தில் தஞ்சாவூர் போயிருந்தேன் ஃபேமிலியோட. திருவரம்பூர் தாண்டுறேன், நான் தான் ட்ரைவ் பண்ணிட்டு போகிறேன், பல யோசனை. ட்ரைவ் பண்ணிட்டு போகிறப்ப பின்னாடி இருந்து ஒரு ஹாரன் சவுண்டு. ஒரு வண்டி கடுமையாக, முன்னாடி இடம் இருந்தால் நான் விட்டுருக்க போகிறேன், லெஃப்ட்டு ஒதுங்கிக்குவேன், நான் மேக்ஸிமம் டிராஃபிக் அவ்வளோ ஒபே பண்ணுறவன். இருந்தாலும் ஒரு அதீத சத்தம், ஒரு எரிச்சலான விஷயம். என்னடா இதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஓரமாக நிப்பாட்டிட்டு அந்த டோல்கிட்ட ஒரு சின்ன வாக்குவாதமாச்சு. சரி, வாக்குவாதத்தில் நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு நினச்சி வந்து காரில் உட்காரேன். திருப்பி ஒரு சின்ன பையன், என்னோடய அக்கா பையன் வந்திருந்தான். என் மாமா, இதான் நீங்கள் ஸ்டேஷனில் பண்ணுவீங்களோ, இப்படி தான் நடந்துக்குவீங்களோ அப்படின்னு கேட்டான். சப்புன்னு அரைஞ்ச மாதிரி இருந்துச்சு எனக்கு பார்க்குறதுக்கு. அந்த குழந்தை கேட்குது, ஆமாம் இல்லை, நம்ம ஒரு நிலையத்தை நிர்வகிக்கிறோம், ஒரு நிலையத்தில் இருக்கோம், ரோட்டில் ஒவ்வொரு வெஹிக்கிளும் ஒரு மாதிரி வரும், நம்ம அதுக்கெல்லாம் ரியாக்ட் பண்ணிகிட்டு இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னு யோசிச்சு பார்த்தேன். எது சரி எது தவறுங்கிறது அடுத்தது இருக்கட்டும், நம்ம எல்லாத்துக்கும் ரியாக்ட் பண்ணால் என்ன ஆகும்? நம்ம டைம் போகும், முதல்ல நம்மளோட சந்தோஷம் போகும். அந்த பயணம் மூலமாக அதை தான் பேசிகிட்டு போகிறோம். தஞ்சாவூர் வரைக்கும்னா எத்தனை நேரம் வேஸ்ட்டாக போச்சு. க்யூவில் குறுக்க போகிறவங்க கடைசி வரைக்கும் குறுக்க பூந்துட்டு தான் இருப்பாங்க. டிராஃபிக்கை வயலேட் பண்ணுறவங்க கடைசி வரைக்கும் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. இளம் ரத்தத்தில் சிறுமை கண்டு பொங்குதல்னு இவங்களெல்லாம் பார்த்து சண்டை போட்ட காலம் போய் இப்போ 40 கடந்தோடனே ஒரு ஞானம் புறப்படுது. என்ன புறப்படுதுன்னா, கொஞ்சம் ஒதுங்கி போகலாமே, கொஞ்சம் தேவையில்லாத விஷயம் தானே அப்படின்னு என்னமோ சுயமாக யோசிக்கிறோமோ அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்துச்சு. நான் ஏன் இந்த இன்சிடென்ட் சொல்கிறேன் அப்படின்னா, உங்கள் எல்லாத்துக்கும் அது மாதிரி ஒரு சம்பவம் நடக்கலாம். வேலையில் நடக்கலாம், குடும்பத்தில் நடக்கலாம். எத்தனை தடவை நம்மளோட அப்பா அம்மா அல்லது ஏன் வீட்டில் அத்தை அம்மானு போடுற சாப்பாடை அப்படி கடாசி தூக்கி எறிஞ்சிருப்போம், வேண்டாம்னு சொல்லியிருப்போம். அநேக நேரங்களில் நம்மளோட கோவத்தை சாப்பாடு மேலே தானே காமிக்கிறோம் இல்லை? ஏன்னா நம்ம அம்மாக்கள் வந்து நம்ம சாப்பிட்லன்னா ஐயோ கஷ்டப்படுவாங்களேன்னு அந்த கஷ்டத்தை கொடுக்கணும்னு எவ்வளோ பெரிய ஸ்டேட்டஸ் பாரு. நான் செஞ்சுருக்கேன் அந்த வேலையை. என்னோட 11வது வயசில் 12வது வயசில் காலம் கடந்து கஷ்டப்படுறதுங்கிறது சில விஷயங்களில் ஒவ்வாது தோழிகளே. ஆனால் இந்த நேரத்தில் ஒரு கல்லூரி படிக்கின்ற காலத்தில் சரியான தளத்தில் வந்து நீங்கள் அமைஞ்சிருக்கீங்க, சரியான இடத்துல வந்து நீங்கள் அமைஞ்சிருக்கீங்கிறது தான் சாலச்சிறந்த ஒரு விஷயம். இந்த கலை எல்லாத்தையுமே சரிப்படுத்தும். முன்னோர்கள்லாம் சொல்லிட்டு போயிட்டாங்க, தேங்காவை ஆட்டி பார்த்து வாங்க, வெண்டைக்காயை ஒடிச்சு பார்த்து வாங்க, பலாவை தட்டி பார்த்து வாங்குன்னு. ஒவ்வொரு காய்கறிகளையும் எப்படி வாங்கணும்னு சொல்லி கொடுத்த முன்னோர்கள் மனுஷங்கள்கிட்ட மட்டும் பழகி பார்த்து தெரிஞ்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டாங்க. பழகுதல் தான் வாழ்க்கையே. சோஷியல் அனிமல்ஸ் நம்ம எல்லாருமே. ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு ஒருத்தர் பழகி, பிடிக்குதா பிடிக்கலையோ அந்த சாரம் இருக்குல்ல, உங்களோட நெளிவு சுழிவு இருக்குல்ல, அதை கல்லூரிகளில் மட்டும்தான் அவங்களால சிறப்பாக செய்ய முடியும். அது இது போன்ற சிறப்பான கல்லூரிகளில் இன்னும் ஒரு அங்குலம் மேலே போகலாம். நீங்கள் என்னோடய ஆசை தான். திருச்சியோட ப்ரைடுன்னு சொல்லுவேன் கலைக்காவிரியை பொறுத்த வரைக்கும். சாதாரணமான எல்லா கல்லூரிகளுக்கும் சேர்ந்ததல்ல அது, திருச்சியோட ப்ரைடு இது. ஏன்னா இங்கேருந்து புறப்படுகின்ற ஒரு வானம் இருக்குல்ல, ப்ராக்டிஸ் மேக்ஸ் த மேன் பர்ஃபெக்ட்டும்பாங்க. வேர்ல்டு கப்பில் சூரியகுமார் யாதவ் பிடிச்ச கேட்ச் எவ்வளோ பேர் கண்ணில் நிற்கும்னு தெரியல. அந்த கேட்சை 1000 தடவை ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் அந்த நேரத்தில் ஃபைனல்ஸில் எல்லைக்கோட்டை தொடாமல் அந்த கேட்சை பிடிக்க முடியும், வேர்ல்டு கப்பை ஜெயிக்க முடியுங்கிறது. அத்தனை நேரம் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கார் அவர். சூரியகுமார் யாதவோட இன்டர்வியூ நான் கேட்டேன். அதே மாதிரியான கேட்சை எல்லைக்கோட்டை தாண்டுற பந்தை அடித்து ப்ராக்டிஸ் பண்ண அந்த காரணத்தினால தான் அந்த நேரத்தில் ஜெயிக்க முடிஞ்சிச்சு. ஸோ ப்ராக்டிஸ் இருக்குல்ல, இங்கே அதான் சொல்லித்தராங்க. பயிற்சி தான் இங்கே மூச்சே. இந்த நம்ம ஒரு உதாரணம் சொன்னேன், இராணுவம் பயிற்சி தாங்க. காலையில் பெரேடு நடக்கும், மத்தியானம் நடக்கும், சாயந்தரம் நடக்கும். ஏன்? சண்டை எப்போ வேணால் வரலாம், சண்டையை தாண்டி அவங்களோட தேவை எப்போ வேணால் இருக்கலாம். ஆனால் அதற்கான மன உறுதி, கட்டுப்பாடு, அவங்களுக்கான விஷயங்கள்லாம் எடுத்து வச்சுருக்காங்கல்ல, அந்த பயிற்சி தான் அதை செய்யும். ஃபாதரோட கம்போசிஷன் அவர் எவ்வளோ பயிற்சி பண்ணியிருப்பார். என்னோடய இசை அறிவு என்ன தெரியுமா? ஃபாதர் ரூம்குள்ளே வந்தேன், காஃபி கொடுத்தாரு. ரூனி வந்திருக்கான் என் தம்பி ஃபோட்டோகிராஃபி. தம்பி இந்த வீணை எடுப்பா அப்படின்னேன். ஃபாதர் சிரிச்சுக்கிட்டே, இல்லைங்க அது தம்பூரா அப்படின்னாரு. அவ்வளோதான் நம்ம அறிவு. இசை கருவியை பொறுத்த வரைக்கும் நம்ம அறிவு அவ்வளோதான். பாடல்கள் நிறைய கேட்போம், வரிகள் மேலே அவ்வளோ காதல் இருக்கும். ஒவ்வொரு பாட்டு கேட்குறப்ப நான் ஒரு பாட்டை ஒரு தடவை கேட்க மாட்டேன். ரொம்ப பிடிச்சி போச்சுன்னா, அதுவும் நான் முத்துக்குமாரோட வரிகளாக இருக்கட்டும்,
வைரமுத்துன்னு சொல்லி தாமரைன்னு நிறைய சமீபத்தில் தாமரை வந்தப்போ அவங்களோட பாட்டெல்லாம் படித்து காமிச்சேன் நான். ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. மயக்கம் என்னன்னு சொல்லி ஒரு படத்துக்காக வந்திருந்தாங்க. அவங்களோட 2 நாள் கூட இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துச்சு. சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு. ஏன்னா அந்த வரிகள் இருக்குல்ல, அது நம்மளை ஆஸ்வாசப்படுத்தும். இலை வடிவில் இதயம் இருக்கும், மலை வடிவில் அது கணக்கும்னு முத்துக்குமாரோட ஒரு வார்த்தை. நீங்கள் அந்த பாட்டு கேட்டிருக்கீங்களான்னு தெரியல. என்னடா இலை வடிவில் ஒரு இதயம், ஆனால் மலை உண்மை தானே அது. திருண்டு மனசுக்குள்ளே எவ்வளோ போட்டு வச்சுருக்கோம் கல் மாதிரி. எத்தனை ஆசைகள் இருக்குது, எத்தனை அபிப்பிராயங்கள் இருக்குது, எவ்வளோ அபிலாஷைகள் இருக்குது நமக்குள்ள. இது மாதிரி நிறைய. அந்த எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு, அந்த என்னடா சினிமா பாட்டை சொல்கிறேன்னு ஃபாதரும் தப்பாக நினச்சிக்க வேணாம், நீங்களும் தப்பாக நினச்சிக்க வேணாம். அந்த ஃபீல்ட்லேயே 17-18 வருஷமாக இருந்த காரணத்தினால அது வந்துடும். வேரின்றி விதையின்றி விண் தூவும் மழையின்றி இது என்ன இவன் தோட்டம் பூ பூக்குதே, வாழ் இன்றி போர் இன்றி வலிக்கின்ற யுத்தமின்றி இது என்ன இவன் நம்பு என்னை கொள்ளுதேங்கிறப்ப இது வெறும் சினிமாவோட சம்மந்தப்பட்டது இல்லைல்ல. ஆமாம் இல்லை, வேர் இல்லாமல் பூ இல்லாமல் எந்த நல்ல விஷயமும் பூக்கும். தம்பி சொன்னாப்லே சதீஷ், நான் ட்ரை ஃபவுண்டேஷனுங்கிறதுக்கான காரணமாக தான். அது TRYங்கிறது வெறுமன முயற்சி மட்டும் இல்லை, எப்படியாவது நம்ம சுற்றி இருக்கிற இடத்த பசுமையாக வச்சுக்கணும்னு ஆசைப்பட்டு லட்சக்கணக்கான மரங்களை நான் மட்டும் இல்லை கூட்டாக சேர்ந்து பண்ணுறோம். தம்பியும் அப்படி தான், தண்ணீருங்கிற அமைப்போடு சேர்ந்து அவன் சொல்லிட்டான் அந்த வார்த்தையை. ஆனால் நிறைய விஷயங்கள் சதீஷும் பண்ணிகிட்டு இருக்காரு. இந்த பொழுது, இந்த 2 நாட்கள் உங்கள் கல்லூரி கலைகளால் நிரம்பி வழிய போது நிறைய அவுட் சைடர்ஸ் வந்திருப்பீங்க. இங்கே என்ன இருக்குங்கிறத கற்றுக்கங்க. ஏன்னா பெரிய பெரிய சான்றோர்கள் இங்கே பல வருஷமாக, நடராஜன் சார் மாதிரியான ஒரு சான்றோர்லாம் இங்கே வசிக்கின்ற, வாழ்கின்ற, இயக்கமாக திகழ்கின்ற ஒரு இடம் இது. நமக்கான சாளரம் இது. என் நேரம் கருதி என்னுடைய எண்ணங்களுக்கு திரையிடுகிறேன். வணக்கம். பச்சை பசேலாடையாய் நல் அழகிய பூக்கள் அணிகலனாய் அலை கடல் பூந்தலாய் வீரே பச்சை பசேலாடையாய் நல் அழகிய பூக்கள் அணிகலனாய் உயர்மலைகள் மகுடமாய் உடையதரணியனும் பூமியே நினி சதரணி மமதக கம சமகரி சககம மதரணி கமதனி சா நினி சதரணி மமதக கம சமகரி சககம மதரணி தனி சகமா நிசனிதமா நிசகமதனிசா. சந்திர சூரிய தழுவும் கன்னியாய் வாயுவை சுவாசிக்கும் நங்கையாய் 8 திசைகளும் 8 கைகளாய் தென் துருவம் 2 பாதங்களாய் என்னும் அருளாகும் அன்னைக்கு நிகர்
திருநாட்டிலா இல்லை காட்டிலா சொல்லு இயற்கையாய் அமைவது நான்